ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாமக்ஷீணாம் பலிகிரமுபா கர்ண்யகாருண்யபூர்ணோபி தாமக்ஷீணாம் பலிகிரமுபா கர்ண்யகாருண்யபூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயிதுமனாஹ தைத்யவம்சம் பிரசம்சன். அஸ்யோத்சேகம் சமயிதுமனாஹ தைத்யவம்சம் பிரசம்சன். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம். சர்வம் தேஹீதி து நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத். சர்வம் தேஹீதி து நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத். தாமக்ஷீணாம் பலிகிரமுபா கர்ண்யகாருண்யபூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயிதுமனாஹ தைத்யவம்சம் பிரசம்சன். தாமக்ஷீணாம் பலிகிரமுபா கர்ண்யகாருண்யபூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயிதுமனாஹ தைத்யவம்சம் பிரசம்சன். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம். சர்வம் தேஹீதி து நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம். சர்வம் தேஹீதி து நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அக்ஷீணாம் தயக்கமில்லாமல், தாம் பலிகிரம் மகாபலி சொன்ன அந்த வார்த்தைகளை உபாகர்ணிய கேட்டு, துவம் காருண்ய பூர்ண அபி நீங்கள் கருணை நிறைந்தவராயினும், அஸ்ய உத்சேகம் அவனுடைய கர்வத்தை, சமயிதுமனாக அடக்க விரும்புபவராக, தைத்திய வம்சம் அசுரகுலத்தை, பிரசம்சன்னு வாயார புகழ்ந்து, பாதத்ரய பரிமிதாம் பூமிம் மூவடி அளவே உள்ள நிலத்தை, பிரார்த்தையாமாசித்த வேண்டினீர்கள், சர்வம் தேஹீதி எல்லாவற்றையும் கொடு என்று, நிகதி தேது கூறுவது, கஸ்யவா யாருக்குத்தான், ஹாஸ்யம் ந ஸ்யாத்து நகைப்புக்குரியதாக கேலிக்குரியதாக ஆகாது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தாமக்ஷீணாம் பலிகிரமுபா கர்ண்யகாருண்யபூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயிதுமனாஹ தைத்யவம்சம் பிரசம்சன். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம். சர்வம் தேஹீதி து நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் ந வாஸ்யாத். மகாபலி வாமனரை பார்த்து செல்வம், உணவு, வீடு, நிலம் எது கேட்டாலும் தரேன்னு சொன்னான் இல்லையா? பட்டதிரிகள் சொல்கிறார், அந்த வார்த்தை மனமாற சொன்ன வார்த்தை, அதில் குறை ஏதும் இல்லை. ஏன்னா பலி உண்மையாகவே அப்படிப்பட்ட தர்மவான் தான். பலி தர்மபிரபுவாக இருந்தும், நீங்கள் கருணையே வடிவானவராக இருந்தும் பலிகிட்டிருந்து எல்லாவற்றையும்
எல்லா செல்வங்களையும் பெற விரும்பினீர்கள். அது ஏன்னா பலியோட கர்வத்தை பங்கம் பண்ணணும்னு தான். பலியோட சொற்களில் தானம் செய்கிறதுல விருப்பம் இருந்தது போலவே கர்வமும் இருந்தது. அந்த வார்த்தைகளை கேட்டபின் நீங்கள் தைத்திய வம்சத்தை ரொம்ப புகழ்ந்தீர்கள். உலகத்தில் எல்லாரும் ஏதாவது காரியம் ஆகணும்னு மற்றவாளை புகழ்வா இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறாராம் சுவாமி. ஹிரண்யாக்ஷன் நான் பூமியை கொண்டு வச்சபோது எப்படி என்னை பயமுறுத்தினான் தெரியுமா? ஹிரண்யகசிப்பு என்னோட லோகத்துக்கு வந்தபோது வேறெங்கும் ஒளிஞ்சு கொள்ள முடியல. நான் அவனோட இதயத்துக்குள்ளேயே ஒளியும்படியானது தெரியுமா? உன் தகப்பனார் விரோச்சனன் கூட தேவர்கள் கேட்டபோது நிறைய தானமெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னெல்லாம் பகவான் புகழ்ந்தாராம். பிறகு பலிகிட்ட எனக்கு 3 அடி மண் மட்டும் வேண்டுமென்று கேட்டீர்கள். எது வேண்டுமானாலும் தரேன்னு சொல்கிறதுனால எல்லாத்தையும் தாருங்கள்னு கேட்டால் அது கேலிக்குரியதாக இகழ்ச்சிக்குரியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால 3 அடி மண் கேட்டீர்கள். அது மட்டும் இல்லை, நான் கேட்குற 3 அடியே உன்னால் தர முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே கேலியாக நினச்சிண்டும் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இங்கே பட்டதிரிகள் சொல்கிறார்.